ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகேஎஸ் கோபி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஆழ்துளை கிணறு, அதாவது போர் போடுவோம். அந்த போரில் வந்து எப்படி மோட்டரை இறக்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து காங்கேயத்தில் இருக்கிற ஒரு சைட்டுங்க. அங்கே தான் வந்து இப்போது எரெக்ஷன் பண்ண போகிறோம். புது சைட்டு ஸ்டார்ட் பண்ணுதுங்க. அதனால் இப்போ இவர் பேர் கலை வந்து ஃபஸ்ட்டு மோட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து பம்ப் ஓப்பன் பண்ணிட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ளூ கலர் இருக்குல்லங்க, இது வந்து மோட்டார். அது போக வந்து பம்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் கலர் இருக்குல்லங்க, இதுதான் வந்து பம்ப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 ஹெச்பி, 2 ஹெச்பி, அப்புறம் 1.5 ஹெச்பியும் இருக்குது இடையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹெச்பி. 3 ஹெச்பிலாம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் வரும். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு. சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான் இப்போ வந்து மாட்ட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடி வந்து பார்த்திங்கன்னா 500 அடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர் வண்டி இப்போ தான் வருது. நம்ம தலைவர் கவின் அவர் தான் இது வந்து இப்போ இறக்க போகிறாரு. இன்ஸ்டாலேஷன் வந்து திரு கவின் அவர்கள். இவர் வந்து காலையில் 6 மணிக்கு வரன்ட்டு இப்போ தான் 7 மணிக்கு வந்துருக்குறாருங்க. வந்துட்டு ஒரே சிரிப்புங்க, ஒன்றும் தாங்க முடியல. நம்மளும் 6 மணிக்கு வந்து இங்கே கவான்னு உட்கார வச்சிட்டாருங்க. சரிங்க, சரி இப்போ ஓகே, வண்டி எடுத்து இப்போ செட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து அதனுடைய போருக்கு பக்கத்தில் வந்து பேக் சைடில் வந்து சென்டர் பண்ணி நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்திட்டு தான் வந்து நம்ம வந்து போர் வந்து மேலே இருக்க முடியும். அதாவது போர் போடுற வண்டி மாதிரியாக தான் இதுவுமே. ஆழ்துணை கிணறு தோன்றாங்கல்லங்க, அந்த மாதிரி வண்டி இதே தான் மாடல் தான். சரி, எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ ரவி ரிவர்ஸ் எடுத்து எப்படியும் ஒரு 2 டைம் வந்து முன்னாடி போய் வர மாதிரி இருக்குங்க. அப்படி போய் வந்து தான் வந்து செட் பண்ண முடியும். அதுதான் முன்னாடி பார்த்திங்கன்னா போர் போடுற மண் இதெல்லாம் கிடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மம்டி வச்சு நல்லா வலித்து கரெக்ட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணி நிறுத்த முடியும். இப்போ தண்ணியெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு அப்போ ஓனர்லாம் கேட்டார். சரி, ஹவுஸ் ஓனர் அவர்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ மட்டத்தில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இறக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஞ்ச் பைப்பெல்லாம் வந்து நம்ம உள்ளேருந்து, அதாவது மோட்டர் கீழே இறக்குறோம்லங்க, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரிஞ்ச் பைப் தான் மேலே, ஒரிஞ்ச் பைப் வழியாக தான் வந்து தண்ணியே மேலே வரப்போகுது. இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு 550 அடி போர் ஓட்டியிருந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 50 அடி விட்டுட்டு தான் நீங்கள் வந்து மோட்டர் இறக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்போஸ் அதாவது போர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மோட்ரு வந்து கீழே வந்து சப்போஸ் மண்ணுக்கு இது இருந்ததுன்னா உள்ளே இறங்கிடும். அது வந்து மண்ணுக்குள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஒரு 50 அடி விட்றோம். நம்ம பார்த்து செக் பண்ணி அக்யூரேட்டாக இறக்கலாம். சப்போஸ் நாளைக்கு அது ஏதாச்சும், அதாவது இப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாறையாக இருந்தால் பரவாயில்ல, திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு மதுர் ஏரியா அந்த மாதிரி இருக்கும்பொழுது, மதுர்னு சொல்லுவாங்க, அதாவது பாறைக்கும் சேராமல் மண்ணுக்கும் சேராமல் ஒரு வகையான கட்டி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது என்னன்னா உங்களுக்கு நாளடைவில் வந்து உள்ளே வந்து கீழே கரைஞ்சி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோட்டரை வந்து உள்ளே வந்து போருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ளோஸ் ஆயிரும். மோட்டர் அடியிலையும் மண் வந்து மேலே வந்து ஃபுல்லாக ஆயிரும். அதனால் வந்து நம்ம எப்போவுமே ஒரு 50 அடி விட்டுட்டு பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் பைப் வந்து 10 அடிங்க. இது வந்து டபுள் பைப்பு, அதாவது 20 அடியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ வந்து இப்போவே அதுலேயே வச்சு டைட் பண்ணிக்கிறோம். 20 அடியாக இப்போ இறக்க போகிறதே வந்து போர் வண்டியிலிருந்து நம்ம வந்து 20 அடியாக தான் நம்ம மேலேருந்து வந்து இறக்குறோம். இது நாங்கள்லாம் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா 10 அடியாக கையில் இறக்கிட்டு இருந்தோம். இப்போ 20 அடி இறக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணுறோம். டைட் பண்ணி தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு மொத்தம் வந்து நம்ம உள்ளே வந்து இறக்க போகிற அடி வந்து பார்த்திங்கன்னா 600 அடிக்கு கீழே இறக்குறோம் மோட்ரு. அந்த 600 அடிக்கு வந்து நம்ம 60 லென்த் பைப் வரும். இப்போ 60 வந்து 30 லென்த்தாக மாற்றுறோம். இப்போ மாற்றி 30 டைம் மேலேருந்து கீழே இறக்குனா வேலையும் முடிஞ்சுதுங்க. இப்போ அது வந்து அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதில் டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதனுடைய த்ரெட்டை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு லைட்டாக மட்டும் க்ரீஸ் வைக்கணும். சும்மா ஃப்ரீயாக ஏறட்டும். ஏன்னா கையில் டைட் வைக்கிறதுனால ஃப்ரீயாக ஏறாது. அதனால் லைட்டாக வைக்கணும். க்ரீஸ் வந்து ஓவராக போடக்கூடாது. லைட்டாக வச்சுட்டு நம்ம வந்து டைட் பண்ணி அதை வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்.
சரி எப்படி பைப்பை டைட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் முதல்ல டைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வேலை செஞ்சு. அதனால் நாமளும் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். அடுத்து நான் தான் வந்து கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீ அக்கட்ட நகர்னான்ட்டு அவர் வந்து பூந்துட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் டைட் பண்ணுறாரு, நான் பைப் வாங்கி வாங்கிக்கிறேன். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு மொத்தம் 62 பைப் வந்து 30 வந்து கன்வெர்ட் பண்ணி கீழே வச்சாச்சு. இப்போ லாஸ்ட்லேருந்து தான் டைட் பண்ணுறாங்க. இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கும் இருக்கிற கேபிள், அதாவது 600 அடிக்கு வந்து கேபிள் வாங்கியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஒரு 50 அடி லூஸ் இருக்குங்க. அது வந்து வெளியே வந்து போர்லேருந்து ஒரு 50 அடி வந்து எங்கே வேணாலும் தள்ளி ஸ்டார்டர் வச்சுக்கலாம். அதுக்கோசரம் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர், முடிஞ்ச அளவுக்கு 2.5 போடாமல் 4 ஸ்கொயர் போட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த பைப்புக்கு இது கட்டாச்சுனாலும் அந்த கேபிள் வழியாக கூட மோட்டரை வந்து மேலே தூக்குறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 4 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து போடுறது வந்து எம்ஆர்எஃப் டேப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டேப் வந்து போட்டு தான் வந்து ஜாயிண்ட் போடணும். தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறக்கோசரம் வந்து கம்பல்சரி நீ எம்ஆர்எஃப் டேப் வந்து போட்டு அதுக்கு மேலே தான் டேப் சுற்றணும். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி உள்ளே ஜாயிண்ட்டுக்குள்ளே இறங்கக்கூடாது கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு 1.25 தான் வரும். 1.25க்கு 1 அடாப்டர் போட்டு டைட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம காமராஜன் என்ன பண்ணுறாருன்னா போர் அதாவது மோட்டருக்குள்ளே கம்பல்சரி தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி இருக்குதா இல்லையான்னு ஒரு கம்பல்சரி செக் பண்ணிடணும். செக் பண்ணாமல் போட்டுட்டோம் அப்படின்னா கம்பல்சரி அது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் காயில் போயிடும். இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் சப் மோட்டரை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்குள்ளே ஓடுற மோட்ரு எல்லா மோட்டருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தண்ணி ஊற்றுறத வந்து மறக்கவே கூடாதுங்க. 2 நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நட்டை கழட்டி உள்ளே வந்து கம்பல்சரி தண்ணி ஊற்றிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கம்பல்சரி இந்த போர் இறக்குறதுக்கு 3 பேர் தேவைப்படும். இப்போ வந்து அவர் ஒரு வேலையாக வந்துங்காட்டி சரி ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு காமராஜன் வந்திருக்காரு. அதுக்கு பார்த்திங்கன்னா கவினும் அவர் கலை 3 பேர் தான் வந்து மெயின். நான் சும்மா வந்து அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா நம்ம சைட்டு அப்படிங்கிறதுலாம் நம்ம கம்பல்சரி வந்துடணும், போய் விட்லான்னு நம்ம பார்த்துடணும் அப்படிங்கோசரம் நாமளும் சேர்ந்து இந்த வேலை செஞ்சுட்டுருக்குறோம். இப்போ வந்து அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா பம்பில் வந்து இந்த பம்புக்குள்ளேருந்து தான் வந்து வெளியே வந்து தண்ணி வரும். அதாவது 1.25 வந்து 1 மாத்திரம். அதுக்கு தான் இந்த அடாப்டர் போட்டுட்ருக்குதுங்க. இது வந்து டைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிஞ்சில் இருந்துச்சு, நல்லா டைட் பண்ணிக்கணும். ஓகே, போட்டாச்சு. இந்த பம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இம்ப்ளர் இருக்கும். இம்ப்ளர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தண்ணியை மேலே தள்ளுற ஒரு கருவின்னு வச்சுக்கலாங்க பிளாஸ்டிக்கில். அதுதான் வந்து நம்மளுக்கு தண்ணி மேலே வர்றதுக்கு யூஸ் ஆகுது. அது சுற்றுறதுக்கு வந்து மோட்ரு தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போது அதை வந்து ரிஞ்ச் வச்சு நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும். பைப் ரிஞ்ச் வச்சு டைட் வைக்கலின்னா என்னன்னா உங்களுக்கு பம்பு சேர்த்து சுற்றுறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அது நல்லா 2 ரிஞ்சு போட்டு டைட் பண்ணிக்கணுங்க. இப்போ கவின் அவர்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் அவர் தனியால் நான் மட்டும்தான் வந்து டைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு யாரும் பிடிக்காதீங்க, நான் ஒருத்தனே டைட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வண்டி மேலே தூக்கி வச்சு டைட் பண்ணுறாரு. பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீ என்ன தான் பண்ணுறேன்னு பார்த்துடலாம்டா அப்படின்னு கவின்கிட்ட ஒரு சவாலை விட்டுட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸ்லிப் ஆகிடுத்தே. சரி, ஓகே, ஸ்லிப் ஆகிடுச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. விடாமுயற்சியுடன் கவின் அவர்கள் டைப் பண்ணுறதை வந்து விடாமல் பண்ணுறாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நிறையா பம்பெல்லாம் அந்த மாதிரி தனித்தனியாக வேலை செஞ்சு பழக்கம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எப்படி டைப் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும். டைப் பண்ணியாச்சு. மறுபடியும் பார்த்து எதுக்கு கழட்டுறான்னு இல்லையா? ஓகே, கழட்டி மறுபடியும் வேறு ஒன்று மாட்டியாச்சு. மாட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் பைப்பு ஜாயின் பண்ணுறோம். 1 இன்ச் பைப்ஸ் தான் ஜாயின் பண்ணுறோம். அந்த பைப்பு காமராஜன் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு பம்பு சுற்றாமல். வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பில் வந்து நல்லா 1 இன்ச் பைப்பு வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு ரிஞ்ச் போட்டு டைட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது வந்து அடுத்தது பண்ண போகிறாங்க. இப்போ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணுறாரு. அதையே
அதில் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் ஒரு வாஷர் இருக்கும், ரப்பர் வாஷர். அந்த ரப்பர் வாஷர் வந்து உள்ளே அந்த அடாப்டருக்கு உள்ளே போக வரைக்கும் லெவலாக டைட் பண்ணிக்கணும். ஓவர் டைட் வச்சா பைப் கட் ஆயிரும். அதனால் ஒரு லெவல் டைட் தான் வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. இவர் ஜாயின் போட்டிருக்காரு, முடிச்சிருவார்னு நினைக்கிறோம். அதை தூக்கி அதுக்குள்ளே பம்பை வண்டியில் ஏற்றி உள்ளே விட்டுறலாம், அதாவது போர்கிட்ட வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. அடுத்து இந்த கயிறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கயிறு வந்து நம்ம இப்போ வந்து மோட்டரை வந்து கட்டி தான் உள்ளே விட போகிறோம். இந்த கயிறு வந்து தேவைப்படாது. இப்போ இது கயிறு ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஓப்பன் வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கெல்லாம் வந்து இந்த வண்டியில் வந்து மோட்டரை மேலே ஏற்றுறது, வண்டிக்குள்ளே இறக்குறது, இதுக்கெல்லாம் வந்து வண்டி நிறுத்த முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு போர்ட்டிக்கோக்குள்ளே வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இது நீ மேன் பவரில் மட்டும்தான் இந்த பம்பையும் மோட்டரையும் வந்து மேலே இழுக்க முடியும். நீ வண்டியை வச்சு இழுக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் வந்து இந்த கயிற்று வந்து நம்ம போட்டுக்கிறோம். நல்லா கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டிக்கிறோம். முடிச்சு வந்து நல்லா டைட்டாக போட்டுறணும். டைட்டாக போட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு நழுவவே கூடாது, அந்தளவுக்கு இருக்கணுங்க. அதே மாதிரி இது மோட்டரை உள்ளே இறக்கும் பொழுது இந்த கயிற்றை வந்து நல்லா வந்து இன்னொரு அந்த டொயின்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் டொயின்னு, இப்போ அதை வச்சு வந்து நல்லா பைப்போடு சேர்த்து கட்டிடுவோம். இந்த ஒரிஞ்சு பைப் இருக்குது இல்லைங்க, வெள்ளை ஒயிட் கலரில், அது கூட சேர்த்து நல்லா டொயினில் வச்சு நல்லா கட்டிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து மேலே ஹைட்ராலிக்கை தூக்க போகிறோம். இந்த பார்ட்ஸ் வந்து மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு டீமர் இருக்குல்லங்க, ரெட் கலரில் லாஸ்ட்டு டெட் எண்டில், அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 செயின் பிளாக், அந்த செயின் வந்து உருளை 2 இருக்கும். அது வழியாக தான் வந்து உங்களுக்கு பைப்பை வந்து மேலே கீழே இறக்குறது ஏற்றுறது, இதை வந்து அது மூலமாக தான் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 அடிக்கு வந்து அது ஹைட் இருக்கும். அந்த வண்டியினுடைய இந்த பின்னாடி இருக்கிற அந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா 20 அடிக்கு இருக்கும். இது வந்து நம்ம வண்டியில் இருந்து கீழேருந்து 10 அடி ஒரு ஸ்பாட்ஸு, அதுக்கு உள்ளேருந்து மேலே போகிறக்கு ஒரு ஹைட்ராலிக் ஒரு இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏறுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். ஏன்னா ஒரு சில டைமில் அந்த மோட்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஏறும். இப்போ ஸ்பீடு பத்தாது இன்ஜின் அப்படிங்கும்போது, அதனால் ஒரு சில டைமில் நம்ம வந்து அதை வந்து சுற்றி விட வேண்டியதாக இருக்கும். அது புதுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து இது ஈஸியாக டக்குன்னு ஏறும். இப்போ வந்து நம்ம வந்து அது ஏறலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதை சுற்றி விட்டு தான் வந்து மேலே ஏற்றுறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுக்கு 1 இன்ச்சு மட்டும்தான் அது மேலே நகருங்க. அது கொஞ்சம் ரிஸ்க் தான். நம்ம இந்த வேலையில் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். பார்த்திங்கன்னா ஒரு போரு இறக்கறக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்பல்சரி ஒரு 4 மணி நேரம் ஆயிடுங்க. இப்போ இது ஒரு 600 அடி அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம். இதே வந்து புது போர் அப்படிங்கிறனால, இதே வந்து பழைய போரு இரும்பு பைப்பு அப்படின்னா வந்து உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் சேர்த்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள மேலே ஏறிக்கிட்டே இருக்குது, இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கு. இப்போ வந்து மோட்டரில் உள்ளே வந்து தண்ணி ஊற்றுறோம். சுத்தமான தண்ணி தான் ஊற்றணும், உப்பு தண்ணி தான், மற்ற தண்ணி வெளியே ஊற்றலாம். நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ரோட்டார் வழி சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 mm 2 mm தான் வந்து கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே வந்து எதுவும் வந்து போகக்கூடாது. அதனால் வந்து நம்ம வந்து சுத்தமான தண்ணி டிஸ்டில்டு வாட்டர் வாங்கி ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்ப்பு ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்லங்க, இப்போ அந்த பைப் வந்து ஃபஸ்ட்டும் எடுத்து செயின் பிளாக்கை போட்டு மேலே தூக்க போகிறோம். மேலே தூக்கி நேர் வந்து போருக்கு கொண்டாந்து வச்சிட்டோம். இப்போ வந்து போருக்கு நேர், அந்த போர் குழிக்கு நேர் சென்டரில் தான் இருக்கணும் பம்பு. அடுத்து வந்து மோட்டர் எடுத்து அதில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது அதில் ஃபிட் பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கயிறு கேபிள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டைட் பண்ணிக்கணுங்க. அவங்க அமௌண்ட் லேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்ஜினியருக்கு லேட் பண்ணி கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், லேட் பண்ணிட்டார். அப்புறம் லாஸ்ட் டைமில் இப்போ பணத்தை கொடுத்து போட்டு எனக்கு செய்யுங்கண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் பம்பையுமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணுறோம்.
இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு கேபிள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் டைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து கயிற்றை மட்டும் தனியாக கட்டிக்கிறோம். அது கட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா லாக் கட்டு போட்டு டைட் பண்ணுறோம். அதுக்கடுத்து கேபிளையும் கைத்தையும் சேர்த்து ஒரு லாக் போட்டு கட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் கட்டை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கட்டு 4 கட்டு சேர்த்து போட்டுருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு என்ன ஃபால்ட்டு வந்தாலும் சரி, மோட்டர்லேயோ பைப்லேயோ என்ன ஃபால்ட்டு வந்தாலும் அந்த கட்டை மீறி வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று மோட்ரு இல்லைன்னா கயிறு, எந்த கயிறு கட்டினாலும் பிரச்சனை இல்லை கேபிள் கட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஒன்று பைப் மூலமாக மேலே இழுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஆழத்தில் வந்து நம்ம வந்து மோட்டர் கொண்டு போய் உள்ளே வைக்க போகிறோம், செலவு அதிகமாக பண்ணி. அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதோ ஒன்று ஸ்ட்ராங் இருந்ததுன்னா அழுங்காமல் மேலே இழுத்துக்கலாம். ஏன்னா போர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போர் போடுறதும் பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக ஜாஸ்தியாக தான் நம்ம அமௌண்ட்டு கொடுத்து போடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து நிறையா கட்டு போட்டுக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பைப்பு செகண்ட் பைப்பு இதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தியே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பம்பிலிருந்து மேலே வருது இல்லைங்க, அந்த பைப்பு அதுக்கடுத்த பைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து கிட்ட போட்டுருவோம். ரெண்டாவது மோட்டர் வந்து கிட்ட வந்துருச்சு, ரெண்டாவது வந்து ஏற்றும் போது பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து கிட்ட வந்துருச்சு அப்படின்னு தெரியறக்கோசரமும் ஒரு அடையாளக்குறி மாதிரி அந்த கட்டு வந்து நம்மளுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கேபிளையும் கயிறையும் நல்லா வந்து தனித்தனியாகவும் கட்டிக்கலாம், இல்லை சேர்த்து வச்சு கட்டுறனாலும் கட்டிக்கலாங்க. நல்லா தெளிவாக நல்லா இழுத்து பிடிச்சி கட்டிடணும். லூஸ் இருக்கக்கூடாது. லூஸ் இருந்தது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து கீழே இறக்கிடுவோம். அப்போது லூஸ் விட்டு கீழே கட்டிட்டோம் அப்படின்னா கீழேருந்து மேலே ஏற்றும் போது கேபிளோ கயிறோ வந்து மடிஞ்சு கீழே போகும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா மோட்டரும் ஏன்னா கீழே போக பார்த்திங்கன்னா 4-5 போர் வரும், 5 போர் வரும். இப்போ இதில் வந்து 5 போர்னுடைய குழியினுடைய அகலம் வந்து கம்மியாகும், டயா கம்மியாகுது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டரும் கேபிளும் வந்து உள்ளே வந்து சிக்கி மோட்டர் மேலே இழுக்க முடியாத அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் மூலமாக இறக்கி கீழே வந்து நம்ம ஒரு பைப்பு நிற்க வச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து அடுத்த பைப் போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்துங்கிறது இப்போ 20 அடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த 20 அடி வந்து அப்படியே வந்து இதை லாக் பண்ணி மேலே வந்து அதாவது இன்ஜின் மூலமாக வந்து மேலே வந்து அந்த ரோப் வந்து இழுத்துக்கிட்டு போகும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப் வந்து என்ன பண்ணோம்னா இந்த பைப்பை வந்து மேலே இழுத்துக்கிட்டு போகும். அதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் வந்து நம்ம கவின் தான் பண்ணுறாரு. இப்போ மேலே பார்த்திங்கன்னா இழுக்கும். இதனுடைய அடுத்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கிட்ட வரைக்கும் வந்து பிடிச்சிக்கிட்டு வரணும். பிடிச்சிட்டு வந்து கிட்ட டைட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா அது தண்ணியில் வந்து நனைச்சி டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் வச்சு டைட் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒருத்தரே வந்து டைட் பண்ண முடியாது. 2 பேர் இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கவின்னு சேர்ந்து நல்லா வேகமாக டைட் பண்ணுறாரு. கவின்னு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுபவம் அதிகம் இதில். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒர்க்குக்கு போய் அவர் ஒரு பெரிய டான் எலக்ட்ரீஷியன். அவர் வந்து இப்போ வந்து போர் வேலைக்கு நான் இறங்கித்தான் ஆகுவேன் அப்படின்ட்டு போர் வேலைக்கும் போயிட்டார், மோட்ரு இறக்குறதுக்குமே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ரோப்பில் தான் வந்து மோட்டர் தொங்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே வச்சு நம்ம கீழே வந்து வயசு வந்து லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணி கட்டுறோம். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பைப்புமே வந்து லாஸ்ட் வரைக்கும் கீழே இறக்க போகிறோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இப்போ நான் கவனம் இல்லையே அப்படின்ட்டா நம்ம கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்ட்டா என்னென்னா போரு கேபிள் கயிறு எல்லாம் சேர்த்து கீழே உள்ளே போகிறக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா வெயிட் அதிகமான மோட்ரு வந்து உள்ளே போயிட்டுருக்குது. நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டா என்னாங்கன்னா கேபிள் எல்லாமே வந்து உள்ளே நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இழுத்து முடிச்சிட்டோம். இப்போ கேபிள் வந்து மேலே வந்து இவ்வளோ லூஸ் இருக்குது. இந்த லூஸை கொண்டு போய் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டர் எல்லாமே கொண்டு போய் மாட்டி வச்சிட்டோம். இப்போ அதில் மாட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அடாப்டர் போட்டுவிட்டு இப்போ மேலே டைட் பண்ணுறோம். மேல் த்ரெட் அடாப்டருங்குது. இது வந்து போர் அடாப்டர்னு சொல்லுவோம். 1 இன்ச் இது. இப்போ ஃபுல் டைட் பண்ணிட்டோம். கை டைட் வச்சா போதும், ரொம்ப ஓவர் டைட் வைக்க வேண்டியதில்லை, லெவல் டைட் வச்சா போதும். ஓகேங்களா? இப்போ கிளாம்ப் வந்து 1க்கு 2 கிளாம்ப் போட்டுக்கலாங்க. மேலே போர் கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா செயின் வந்து கீழே இறக்கி வைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து டபுள் கிளாம்ப் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாம் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அது இன்னொரு கிளாம் வந்து வாங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு மறுபடி. ஏன்னா அப்போ வந்து பில்டிங் கட்டும்போது அதனுடைய போர்னுடைய பைப் இருக்குல்லங்க, அதாவது 4 இன்ச்சு டயா பைப்பு, 5 இன்ச்சு, 6 இன்ச்சு, 7 இன்ச்சு டயா, இந்த பைப்பை வந்து கேசிங் பைப்பை வந்து நம்ம வந்து நாளடைவில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கீழே இறக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண வேண்டியது வரும் போரில். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்குதா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை கிளாம்பை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா டப்ளன் டேப் போட்டுட்டு ஒரு கப்ளிங் போட்டு ஒரு பெண்ட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு நான் ரிட்டர்ன் வால்வும் போட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சுது. இப்போது ஃபிட்டிங்ஸ் மாட்டி தண்ணி மட்டும் எடுத்தால் வேலை ஓவர். வந்து பார்த்திங்கன்னா டப்ளன் போட்டுவிட்டு அடுத்து வந்து கப்ளிங் போட போகிறோம். கப்ளிங் போட்ட முடிச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த செயின் வச்சு அந்த செயினில் வந்து 2 கிளாம்பு டைட் பண்ணியிருக்கணுங்க, போர் கிளாம்பு. அந்த ஒரிஞ்சு போர் கிளாம்பு வந்து 2 பக்கம் வச்சு மேலிருந்து கீழே அப்படியே லெவலாக இறக்கணும். அந்த வேலையை இப்போது செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அதை நான் உறிஞ்சு கப்ளிங் டைட் பண்ணியே அவனே டைட் பண்ணிட்டாரு. ஓகே, செயின் பிளாக் நல்லா கோர்த்து விட்டு நழுவாமல் இருக்கிற அளவுக்கு வச்சு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கணும் 2 பக்கமே. வைஸ் லூஸ் விட்டாச்சு. வைஸ் லூஸ் விட்டு நேராக வந்து அலங்காமல் கீழே இறக்கி வைக்கிறோம். கீழே இறக்கும்போது பார்த்திங்கன்னா வயசு கீழே போனதுக்கப்புறம் ஒரு போர் பிளேட் ஒன்று போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா போர் பிளேட்டு நம்ம கவினவர் தான் போடுறாரு. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கேபிளுக்கு ஒரு ஹோல்ஸு, இன்னொன்று வந்து கயிறுக்கு ஒரு ஹோல்ஸு. நம்ம கேட்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயிறுன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த பிளேட் தான் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு ஹோல்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா கேபிளுக்கு மட்டும் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா 2 நட்டு இருக்கும். பிளேட் வந்து 2ஆக கட் பண்ண மாதிரி இருக்கும். 2 பக்கம் வந்து நட்டு போட்டு டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பிவிசி டம்மியில் தான் வந்து ஹோல்ஸ் போட்டுவிட்டு நம்ம அதை அப்படியே இறக்குவோம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரும்பு அந்த ரேஞ்சில் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பிவிசி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு அதிகம் சீக்கிரம், வெயிட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால. இது வந்து போர் பிளேட் போட்டோம்னா கொஞ்சம் லைஃப் வரும், அதனால் நம்ம போர் பிளேட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செயின் எடுக்கிறது இதே வந்து டபுள் கிளாம் தான் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிங்கிள் கிளாம் இருந்தாலும் கயிற்றுல இழுத்து பிடிச்சி தான் வந்து அந்த செயினை வந்து வெளியே எடுக்க வேண்டியதாக இருக்குது. எடுத்தாச்சு செயினை. ஓகே, இது 600 அடிங்காட்டி பிரச்சனை இல்லை, கயிற்றுல இழுத்து பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இதே வந்து நம்ம ஒரு 1000 அடி அந்த ரேஞ்செலாம் போகும்போது கம்பல்சரி இழுக்க முடியாது. பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. தண்ணி ஒரு டைம் போட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி போடுற டைமில் வீடியோ எடுக்க முடியாமல் கரண்ட்டு வேறு போயிடுச்சு. சரி, ஓகேங்களே, இவ்வளோ தான் போர் இறக்கியாச்சு. தண்ணி வந்துருச்சு, ஈரம் இருக்குது பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தண்ணியோடு சேர்த்து போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.